ராணுவத்தால் 4 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்ற நிலை தணிந்து மீண்டும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பி உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் மீது நடந்த கல்வீச்சு தாக்குதலின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் 4 பேர் இறந்தனர். இதை கண்டித்து பிரிவினைவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் வன்முறையில் ஈடுபட்டதால் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு மற்றும் பிரிவினைவாத இயக்கங்களின் 3 நாள் பந்த் காரணமாக பொலிவிழந்த காஷ்மீர் மாநிலம் திங்களன்று இயல்பு நிலைக்கு திரும்பியது. வாகனங்கள் ஓடியதாலும் கடைகள் திறந்திருந்ததாலும் மக்கள் தங்களது வேலைகளை கவனிக்க துவங்கினர். क्योंकि आजकल माह रमजान का महीना चल रहा है, काफ़ी मुश्किलात हो रही है. रोज़ा होता है दिन भर और फिर शाम के टाइम बड़ी मुश्किलात आती है क्योंकि हर चीज़ बाज़ार से ही लाना पड़ता है. इसलिए बड़ी दिक्कत आती है सबको कि जो भी कोई घर में कोई चीज़ मौजूद नहीं होती है. आज हमें थोड़ी बहुत ये रिलीफ मिली है कि आज मार्केट खुली हुई है. 4 பேர் பலியானதை தொடர்ந்து காஷ்மீர் மாநிலம் முழுவதும் கடந்த 3 நாட்களில் பல நகரங்களில் பாதுகாப்பு படையினரை பிரிவினைவாதிகள் கல்வீசி தாக்கினர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியதில் இரு தரப்பைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர்.